ஆம்போட்டெரிக் காம்பவுண்ட்ஸ் வந்து அசிட்டிக் ஆசிட் பிளஸ் H2O ரியாக்ட் பண்ணி என்ன வருதுன்னா CH3COO மைனஸ் பிளஸ் H3O பிளஸ் வந்துடும். தென் இங்க பாரு அம்மோனியா NH3 பிளஸ் H2O. இதை நல்லா நான் எழுதுறத நல்லா கவனிச்சு பாரு. அம்மோனியம் அயன் NH4 பிளஸ் பிளஸ் OH மைனஸ் ஹைட்ராக்சைடு அயன் வந்து இங்க வந்து ஃபார்ம் ஆகுது. இப்ப நம்ம பார்க்க போற டாபிக் என்ன சொல்லி கேட்டா, நான் அந்த எபிலிட்டியை நல்லா கவனிச்சு பாரு, அது கூட சம்பந்தம் உள்ளது. இது வந்து ஆம்பிபியன் கேள்விப்பட்டிருக்கியா? ஆம்பிபியன்ஸ் frog வந்து ஒன் ஆஃப் த ஆம்பிபியன்னா the animal which have the ability to survive in both land as well as water. இந்த வாட்டர்லயும் லேண்ட்லயும் சர்வை பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கக்கூடியது ஆம்பிபியான்ங்கிறது. ஆம்பினாலே ரெண்டுலயும் அப்படின்னு அர்த்தம், புரியுதா? ஆம்பிஸ்ட்ரக்சரஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஆம்பிஸ்ட்ரக்சரஸ்னா have equal strength in both hands. ரெண்டு கையிலையும் ஒரே மாதிரி ஸ்ட்ரென்த் இருக்குது. ஆம்பிஸ்ட்ரக்சரஸ் சொல்றது ஒரே எபிலிட்டி இருக்கு. இப்ப ரெண்டு கையிலையும் நான் எழுதுறேன் இல்ல, லெஃப்ட்ல ரைட்ல ஒரே எழுதுறோம்லடா, இந்த மாதிரி ஆம்பிஸ்ட்ரக்சரஸ் இது ஒரு ரேர் கெப்பாசிட்டி, ரேர் எபிலிட்டி, புரியுதா? அதே மாதிரி ஆம்போட்டெரிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா இந்த ஆம்பிபியான் இருக்குல்ல, அதுல இருந்து இதுல வந்து வந்திருக்கு. ஆம்போனா ரெண்டுமா ஆக்ட் ஆகுது, புரியுதா? The compound that can be act as both acid as well as base. Base ஆக்ட் ஆகும், ஆசிட் ஆக்ட் ஆகும், புரியுதா? இப்ப ஆசிட்க்கு வந்து ஒரு டெஃபினிஷன் வச்சிருப்போம். என்னன்னா the species which have the ability to donate protons. புரோட்டானை டொனேட் பண்ணுச்சுன்னா அது வந்து ஆசிட் சொல்லலாம். புரோட்டான் எப்படி இண்டிகேட் பண்ணுவோம்? H+ தானே இண்டிகேட் பண்ணுவோம். அதுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போடாது. H+னா புரோட்டான். இங்க பாரு CH3COOH. இந்த CH3COOHல வந்து இதே ஆசிட், புரியுதா? ஏன்னா இது வந்து புரோட்டானை டொனேட் பண்ணுது. இங்க இருந்து இங்க வந்து H+ வந்து டொனேட் பண்ணுது. சோ இங்க வந்து நியூட்ரலா இருக்குது. இன்னொரு புரோட்டான் வர்றதுனால H3O பிளஸ் மாறுது, ஹைட்ரோனியம் அயனா மாறுது. இங்க CH3COO மைனஸ் ஆக இருக்கு, புரியுதா? இங்க வந்து வாட்டர் எப்படி ஆக்ட் ஆகுது? புரோட்டானை வாங்குது. புரோட்டான் டொனேட் பண்ணாதே ஆசிட், இங்க வந்து வாங்குறதுனால இங்க வந்து என்னது பேஸ். ஆனா இங்க இந்த கேஸ்ல பார்த்தனா அம்மோனியா இருக்கா, NH3 அம்மோனியா இருக்கு, இங்க H2O வந்து இருக்கு. இங்க வந்து புரோட்டானை H2O வந்து டொனேட் பண்ணுது இங்க, புரியுதா? புரோட்டானை டொனேட் பண்றதுனால இங்க வந்து இது என்னது ஆசிட், புரியுதா? இங்க வந்து என்னது பேஸ், புரியுதா? இங்க வந்து இது